இந்த ஸ்கேலப் டிசைனோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க பாருங்க. இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம என்னோட சேனல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம லைனிங் கிளாத்ல ஹேண்ட் கட் பண்ணி வச்சிருப்போம்ல, அதுல ரெடி அளவுல ஒரு மார்க் பண்ணி வச்சிருப்போம். அந்த மார்க்கிங்லயே நம்ம கட் பண்ண கேன்வாஸ் பேப்பர வச்சு தையல் போட்டுக்கிறேன். நீங்க அயர்ன் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் தையல் தான் போட்டு எடுக்கிறேன். தையல் போட்டாலும், அயர்ன் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு டிசைன் கிடைக்கும். ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்த கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணாம வச்சிருக்கேன். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. நல்ல பக்கத்து மேல நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிருக்க லைனிங், அதாவது கேன்வாஸ் பேப்பர் மேல தெரியிற மாதிரி வைங்க. அப்பதான் அத நம்ம திருப்பி அடிக்கும்போது நம்மளுக்கு இன்விசிபிளா உள்ளார போயிடும். கேன்வாஸ் வெளியில தெரியாது. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்கேலப்ல அழகா பொறுமையா தையல் போட்டு எடுங்க. அந்த கேன்வாஸ் பேப்பர் மேல தையல் விழக்கூடாது. அது ஓரத்திலேயே நம்ம அழகா அந்த கர்வ்லலாம் அழகா தையல் பொறுமையா போட்டு எடுங்க. பெர்ஃபெக்ட்டா வரும் டிசைன். சூப்பரா வரும். பயப்படாம பொறுமையா போட்டு எடுங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, "அந்த ஸ்கேலப் டிசைன் என்னடா தலைவலி! இங்கேயே நிக்குதே! முடியலையே!" அப்படின்னு. தைக்க தைக்க அவ்ளோ ஈஸியா இருக்குங்க. நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்களேன். அந்த டிசைன் சூப்பரா இருக்கும். இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறதே இந்த ஸ்கேலப் டிசைன் தாங்க. நம்மளுக்கு அதிகமா வரும் இந்த ப்ளவுஸு. ஒரு 1/4 இன்ச் அளவு மட்டும் டிஸ்டன்ஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு டர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு கார்னர்லயும் சின்ன சின்ன கட் குடுத்துக்கலாம். பார்த்து கட் குடுங்க. நம்ம போட்டிருக்க தையல்ல கட் விழுந்துறக்கூடாது. பொறுமையா அந்த கிளாத்ல மட்டும் கட் போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பிட்டு கைய வச்சு நல்லாவே அழுத்தி எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா, இன்னும் ஸ்டிஃப்பா நிக்கும். நான் கைய வச்சு அழுத்தி மட்டும் எடுத்துட்டு, அதுல ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்க அயர்ன் பண்ணிட்டு தையல் போடாமலேயும் விடலாம். அதுவுமே பார்க்க அழகா இருக்கும். நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபுல்லா அந்த கர்வ்லலாம் அழகா ஓரத்திலேயே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங் கிளாத்தையும், மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்ளோதாங்க. நமக்கு இப்போ ஸ்கேலப் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்குங்க இது. இதுல நீங்க அந்த கார்னர்லலாம் பாசி வச்சு கூட தச்சுக்கலாம். சூப்பரா இருக்கும்.